வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதல்வர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார், விவரங்கள்? குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துவக்க உரையாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேசினார். அதில் மக்கள் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக அவர்களை அச்சுறுத்தக்கூடிய விதமாகவும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றது. இதே போல தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களும் நடைபெற உள்ள இருக்கிறது. இதற்கு எதிராக தமிழகம் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான தேவை இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேர்மையான தேர்தல் நடத்த உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதற்காக உரிய கால அவகாசத்தை கூட கொடுக்காமல் பதற்றமில்லாத ஒரு சூழலில் அதை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த பணிகளை முறையாக செய்ய முடியும். மாறாக தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையான திருத்த பணிகள் செய்ய நினைப்பது உண்மையாக வாக்காளர்களை நீக்குவது தந்திரமாகவே பார்க்கிறோம். ஆகவே பீகாரில் செய்வதைத்தான் இங்கே செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் போல. எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க ஜனநாயக ரீதியான கட்சிகள் ஒருங்கிணைத்து அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தில் தனது துவக்க முறையாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.